உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஆரவ் ஓவியா, கவின் லாஸ்லியா அண்ட் இப்போ சொல்கிற கமருதீன் பார்வதி. இதில் கன்றாவியானது கடைசி லவ் தான். மிச்சம் ரெண்டாவது கொஞ்சம் ரசிச்சிட்டாங்க. அன்வான்டட் டச்சஸ்ன்றது எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு அது தெரியுது. அன்வான்டா ஒரு ஆண் வந்து தன்னை தொடுறான் அப்படின்றது பார்வதி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அவங்க கூட எப்படி மறுபடியும் இவ்வளவு க்ளோஸா பழக முடியும்? அதுக்கு ஒரு க்ளோஷர் இல்லாம அந்த அன்வான்டட் டச்சை பார்வதி கம்ருத் கிட்ட பண்ணாங்களா, கம்ருத்தின் பார்வதி கிட்ட பண்ணாரு? ஆர்த்தோடாக்ஸ் மதுரை எங்க வீட்டுல வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து ஜெண்டர் பேஸ் பார்த்தெல்லாம் பழகல. ஈவன் சிறைக்குள்ள பார்வதி காலை தூக்கி கம்ருத்தின் மேல போட்ட வீடியோ எல்லாமே ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுல ஆர்த்தோடாக்ஸ் எங்க இருந்து வந்தது? எப்படி ஆர்த்தோடாக்ஸ் அயோடெக்ஸ்ன்னு சொன்ன அதே வாயி அன்வான்டட் டச் பேட் டச்னு சொன்ன பாரு சபரியை வந்து காலை வச்சு டிக்கில அடிக்கிறாங்க. சோ நீங்க அப்ப எது நல்லா டச்? இதுவே அன்வான்டட் டச் தான். இப்படி கண்ட்ரோல்டு எமோஷனா அவங்க ப்ளே பண்ற கேரக்டரும் இல்லல்ல. வாட் எவர் இட் இஸ் மூஞ்சிக்கு நேரம் ஓப்பனா அடிக்கிற கேரக்டரா தானே இருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்டக்க தான் நான் ஸ்லிப் ஆறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர இவ்வளவு வன்மம் கம்ருத்தினுக்கு பாரு மேல இருந்தா அந்த பொண்ணு மேல இவ்வளோ தெரிஞ்சுதான் பழகுறாரு. போய் இடிச்சிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் அப்ப காதல் இல்லை, ஒன்லி லஸ்ட். ஒரு லெவலுக்கு மேல அந்த பொண்ணுக்கு லஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு என்ன சொல்றது, ஒரு கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவளா இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I like this dialogue. அவளுக்கு வந்து she wants to be of non fake. ஆனா அந்த பொண்ணு பொய் சொல்லலாம் சொல்லுவான், அந்த பொண்ணு திமிரா பேசுவான், அந்த பொண்ணு அநியாயம் பண்ணுவா, அந்த பொண்ணு நக்கலா பண்ணுவா, அந்த பொண்ணு யாரும் மதிக்க மாட்டா. ஆனா இதுல ரெண்டு பேருமே வெறும் டூ டாமினன்ட் கேரக்டர்ஸ்ல சார். கம்ருத்தின் பயங்கர ஷார்ட் டெம்பர், பார்வதி டாமினன்ட். நான் சொல்றதுதான் சரின்ற டைப். இவங்க இந்த ஷோக்கு இல்ல, இந்த யூனிவர்ஸ்க்கே செட் ஆகாத ரெண்டு பேருமே ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா இன்ஜெக்ட் பண்ணி பண்ணிட்டாங்க. டேய் நீங்க காதல நீங்க ஃப்ரெண்டா கூட டிராவல் பண்ண முடியாது. உள்ளேயே பிஆர் வச்சு இவ்ளோ ரூபாய் லாக்ஸ்ல செலவு பண்ணி வெளியில பிஆருக்கு கொடுத்து தான் அவங்க ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஃபேமஸ் ஆக்கிக்கிறாங்க, ஓட் பண்ண வைக்கிறாங்க. அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை? இல்ல இப்ப எல்லாரும் சொல்றாங்களா இப்ப பாருக்கு பிஆர் நான்றாங்க. அப்போ நான் வாங்கின 3.5 lakhs அப்புறம் தான் தெரியுது, எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு போயிருக்கா அந்த பொண்ணு. அதிகமான பெய்டு பிஆர் யாருன்னா விஜய் சேதுபதி சார். நல்லா யோசிச்சு பாருங்க, அரோராக்காக விஜய் சேதுபதி யார்? போன வாரம்லாம் நடந்ததை பார்த்து கை பிடிச்சோமா, வாமா கண்ணா வா செகண்ட் வந்துடல வா புடி அப்படின்னு. Why this பாசம்? இதான் சொல்கிறேன், பிரீமியம் சப்ஸ்கிரைபர் இருக்கலாம், யார் தெரியும். எந்த ஒரு பிக் பாஸ் சீசனுக்குமே இல்லாத மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் 9 அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து ரவீந்திரன் சார்கிட்ட பேச போகிறோம். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களோட பிரதிபலிப்பாக தான் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேரோட முகங்கள். அப்படின்னா நல்லவங்களாக காமிக்கிறதுக்கு எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அந்த டர்ட்டி ஃபேஸ் தான் தெரியுது. அதுவும் இந்த தடவை பிக் பாஸ் செம்ம கூச்சல், குழப்பம், சத்தம், அந்த லவ் கண்டென்ட் எல்லாம் பார்க்கவே முடியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு ஷோ அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது அதை லெஜெண்டரியான கமலஹாசன் சாரை வச்சு ஆரம்பித்தது தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அப்படி அந்த 7ல் கூட அவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் அந்த ஷோவில் ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை ரைஸ் ஆகும்பொழுது அப்படி பிரதீப்போட இஷ்யூவில் வந்து அவர் டக்குன்னு எடுத்த ஒரு முடிவாக அது வந்து அந்த முடிவை வந்து மிகப்பெரிய லெவலில் விமர்சிக்கப்பட்டது. இந்த ஷோ போனது பிரதீப்கே அங்கே ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து கமல் சாரோட டெசிஷனா டோட்டல் பிக் பாஸ் டீமோட டெசிஷன். இப்போ மக்கள் பிரதிநிதியாக அங்கே விளையாடுற கமல் சாரை மட்டும்தான் நம்பி இருப்பாங்க, ஒரு ஆள் வெளியில் உள்ள அனுப்புறதில்ல. இப்போ நம்ம கிட்ட வந்து இது மக்கள் எடுக்கிற முடிவுக்கான ஷோன்னு இந்த சீசனோ போன சீசனோ சொன்னால் மக்கள் அதை நம்ப கூட மாட்டாங்க. நினச்ச மாதிரிலாம் கமல் சார் இருக்கும் போது ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்டுமானத்தில் இந்த ஷோ போயிட்டு இருந்தது. இப்போ எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அது இஷ்டத்துக்கு விஜய் சேதுபதி சார் வச்சு சீசன் 8க்கு ப்ரோமோ போடும்போது அது அப்படி ஒரு வரவேற்புப்பா. இப்போதான்ப்பா கமல் சார் எப்போவுமே நினச்சதை ஸ்ட்ரைட்டாக கேட்கவே மாட்டார், இப்படி நல்லா திட்டி விடவே மாட்டார், இப்படி அதை பண்ண மாட்டார் இதை பண்ண மாட்டாருன்ற பல பேருடைய தாக்கத்தை அந்த ப்ரோமோ வந்து அந்த தாக்கத்தை தீர்த்துச்சு. ஆனால் அதே அந்த ஒரு ஷோ போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐயையோ கமல் சாரே பரவாயில்லையே அப்படின்றது மெதுவாக வந்து இந்த சீசனில் சார் நல்லா நடிக்கிறீங்க, பிரமாதமாக இருக்கீங்க, எல்லா லாங்குவேஜ்லையும் போயிட்டுருக்கு, பேசாமல் நீங்கள் அங்கேயே போயிடுங்க, இது வேணாம் சார் நமக்கு. இது வந்து ஏன்னா
இதோடைய இன்னொரு சைடை நீங்க பார்க்காம வந்து இங்க நீங்க பண்றதுனாலயே உங்களையும் இந்த ஷோவை வச்சு ஒப்பிடுற மாதிரி போகுது. விஜய் சேதுபதி சரி திட்டுறாங்க மக்கள் வந்து 19 கண்டஸ்டன்டா பார்க்கல, 20 கண்டஸ்டன்ட் மாதிரி பாக்குறாங்க. காதல் இருக்கும்போது பிக் பாஸ் பாஸ்ட் சீசன்ல ஒரு காதல் கண்டென்ட்டா இருந்தவங்க ஆரவ், ஓவியா, கவின், லாஸ்லியா. ஸோ இப்போ பார்வதி கம்ருதீன் அப்படின்னா நீங்க இந்த லவ் கண்டென்ட்டுக்கு உள்ளான இந்த பீப்புள் எப்படி பாக்குறீங்க? இந்த இந்த மிச்சதெல்லாம் இருக்கு, எதுவுமே உருப்பிட்டதில்லை. ஆனால் மிச்சம் தான் இருக்கு. இப்போ போனதை விஷால், இன்னும் 2 பேர், அது மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு 2 பேர், இப்போ ஒரு 2 பேர் ஒரு பேர்னு அதுவே ஒரு லிஸ்ட் இருக்குல்ல. 9 சீசன்லயும் எத்தனை லவ் கண்டென்ட் கொடுத்தவங்க இருக்காங்க. இப்போ என்னன்னா நீங்க சொன்ன பிரதானமா இந்த 3 யூஎஸ்பியா இருக்கு. ஆரவ், ஓவியா, கவின், லாஸ்லியா அண்ட் இப்போ சொல்ற கமருதீன், பார்வதி. இதில் கன்றாவியானது கடைசி லவ் தான், சரிங்களா? மிச்சம் 2வது கொஞ்சம் ரசிச்சிட்டாங்க. இந்த லவ் எப்படி ஆகிப்போச்சுன்னா, இவங்க லவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டும் சரி இப்பவும் சரி, அது எப்படிங்க இருக்கிற கொஞ்சம் காலகட்டத்திலே அந்த லவ் வந்துருச்சானா, ஆக்சுவலாக லவ் வராது. ஃபஸ்ட்டு தெரியாத 2 பேருக்குள்ளே ஒரு அபிப்பிராயம் வரும், அந்த அபிப்பிராயம் நட்பாக மாறும், அந்த நட்புலேருந்து ஒரு ஃபீலிங்ஸ் வரும், அந்த ஃபீலிங்ஸு இவனை நம்பலாமா வேணாமான்னு. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை டெம்பரரியாக பெர்மனண்ட்டான்னு தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எல்லாத்தையுமே இந்த குறிப்பிட்ட ஒரு 60 கேமராக்குள்ளே பதிவு செய்கிற மாதிரியான ஒரு காதல் நிரந்தர காதலே கிடையாது. அதனால தான் 9 சீசன்லேயும் எந்த லவ்வும் ரியல் டைம் மேரேஜுக்கு போனது கிடையாது. உருப்பிடலன்றீங்க? நான் உருப்பிடலன்னு சொல்கிறத விட இவங்க ஃபேக்குன்றது அதுலேயே சொல்லலாம். நீங்கள் இதுக்குள்ளே பண்ணுறது காதல்னு எங்களை நம்ப வைக்கிறதுக்காக நீங்கள் போராடுறீங்க. சில பேர் அதை உண்மை நம்பி அந்த அந்த அதை வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இவங்க 2 பேர் பேர் செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, அதுவாக இருக்குல்ல, இதுவாக இருக்குல்லன்றாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நடக்காது. இந்த 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 வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும் போது மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். இந்த காம்பவுண்டில் இருக்கிற இந்த கேமராவோடைய இந்த ஏன் அது அப்படி அந்த ஒரு லவ் தெரிஞ்சே ஏன் ஃபேக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தன்னை கேமராவை தன் தசை பக்கம் ஸ்பாட்லைட் திருப்புறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த விஷயத்துக்கு கேமராவை பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் இந்த லவ். அதுக்கு தன்னை அழிச்சு பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த காதலில் கூட ஒரு பார்டர் லைன் இருந்தது, ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறதுல. பட் இந்த சீசன்ல அந்த பார்டர் லைனே இல்லாம எல்லாமே மீறப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு நடிகர்களாக இது வரைக்கும் ட்ராவல் ஆன லவ்வா பார்த்துட்டு வந்தோம். இங்கே மட்டும்தான் ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் அதிகமாக மைலேஜை க்ரியேட் பண்ண பீப்புளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதை ஒரு வாய்ப்பாக நினச்சி உள்ளே வந்தவங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு என்ன அடிப்படையில் இந்த ஷோக்குள்ளே உள்ளே வராங்களோ அதில் கடைசியில் தன் திறமைகளை காமிச்சா அவங்களோட கேரியர் பிளாட்ஃபார்முக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸில் இருக்கும். ஸோ இங்கே அவங்களுக்கு என்னமும் பண்ண முடியலன்னா இந்த லவ்வையே பிரதான கண்டென்ட்டாக ஆக்கிடலாம். ஸோ இதை இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களே, இப்போ நான் என்னோடய விமர்சனத்தில் கூட சொல்லியிருக்கேன், இவங்க ஏன் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ரொம்ப வரவேற்று 1 hourலேயும் காமிக்கிறாங்க. ஓடிடின்றதுனால 18+ கண்டென்ட்டை வந்து 1 hourல கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அந்த டிவி சென்சார் படி உள்ளே வராது. ஆனால் லைவில் காமிக்கிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் காமிக்கிறதே தப்பு அப்படின்ற ஒரு மேட்ரை லைவில் காமிக்கிறதா இருக்கட்டும், 1 hourல காமிக்கிறதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயங்களை காமிக்கிறதே தப்பு அப்படின்ற அந்த ஒரு டாக் எங்கே வருது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இவங்களுக்கு இப்போ இந்த பர்டிகுலர் சீசன்லேருந்து ஆக்சுவலாக ட்ரெண்ட் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இனி ஜென்சி கிட்ஸுக்கு தான் இனி. ஏன்னா இது எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த ஷோவில் இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களும் இருக்குது பார்த்தீங்களா. நான் யாரையுமே வந்து தகுதியின் அடிப்படையில் பார்க்கல. அது இவரா கலையா, இவர் யார் தெரியுமா, அரோராவா, இவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்கன்னு தெரியுமா, இவங்களா திவாகரா அப்படின்னு நான் இதை வந்து தகுதி நடப்பல. ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு ஒழுங்காக அது யூட்டிலைஸ் பண்ணலன்றது தெரியும் பொழுது நீங்கள் அதுக்கு ஒரு பேக்கப் பிளானே இல்லாமல் ஒரு ஷோ பண்ணிங்க பாருங்கள். ஷோவை பண்ணிட்டு கண்டஸ்டண்ட்டே தப்புனா அவ்வளோ பிரதானமாக ஷோ ஆரம்பித்து 3 வாரம் ஊரே காரி துப்பிட்டு இருக்கும்போது 4வது வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 5 வைல்ட் கார்டு அனுப்புனீங்க பார்த்தீங்களா. அந்த 5 வைல்ட் கார்டுக்கு அப்புறம் மட்டும் இந்த கேமில் என்ன மாற்றம் வந்தது? மோசமாக தான். இன்னும் அதாவது உள்ளே போனது பேயினா பின்னாடி விட்டது பிசாசுன்ற மாதிரி இருந்தது. இந்த பாரு கம்ருதீன் காதல் பேட் டச், இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்க சப்போர்ட்டிங் பார்வதி. ஃபர்ஸ்ட் அது ஒரு அன்வான்ட் டச். அது பேட் டச்ன்றது ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்க. சரி, ஏதோ ஒரு டச் அன்வான்டா ஒரு ஆண் வந்து தன்னை தொடுறான் அப்படின்றது ஒரு பொண்ணு வந்து பார்வதி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அவங்க கூட எப்படி மறுபடியும் இவ்வளோ க்ளோஸா பழக முடியும்? அதுக்கு ஒரு க்ளோஷர் இல்லாம, ஈவன் கம்ருதீனும் க்ளோஷர் இல்லாம பழக முடியாது, பார்வதியும் க்ளோஷர் இல்லாம பழக முடியாது. 2வது அவங்க அந்த ஜெயிலுக்குள்ள 2 பேரும் எவ்வளோ க்ளோஸா இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அன்வான்ட் டச்சை பார்வதி கம்ருதீன் கிட்ட பண்ணாங்களா, கம்ருதீன் பார்வதி கிட்ட பண்ணாரா? 2 பேரும் தான் பண்ணாங்க அன்வான்ட் டச்சை. இவங்க மதுரை பொண்ணு ஆர்த்தோடாக்ஸ்ன்னு சொல்றாங்க. மதுரை சவுத்து தமிழ்நாட்டிலலாம் இன்னுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்கணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆர்த்தோடாக்ஸு மதுரை எங்கள் வீட்டில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஜெண்டர் பேஸ் பார்த்துலாம் பழகலை.
பயங்கர க்ளோஸாக தான் பழகினாங்க. ஈவன் சிறைக்குள்ளே பார்வதி காலை தூக்கி கம்ருத்தின் மேலே போட்ட வீடியோ எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் ஆர்த்தோடாக்ஸ் எங்கேருந்து வந்தது? See, அன்வான்ட் டச் அப்போ ரெண்டு பேர்கிட்டையும் பண்ணிக்கிட்டாங்க, அதானே உண்மை? நான் வந்து இது ஒரு ரெண்டா இல்லை டிஃப்ரெண்ட் சார், நீங்கள் இதுக்கு மட்டும் சொல்லுங்களேன். அன்வான்ட் டச்சு பார்வதி கம்ருத்தின் ரெண்டு பேருமே பண்ணிக்கிட்டாங்க, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர். ஆமாங்க. இது பார்ட்னர்ஸ் இன் கிரைம் தான். இது பார்ட்னர்ஸ் இன் கிரைம் தான். இதை எக்ஸ்போஸ் பண்ணுற கண்டென்ட் தான் கேவலமாக போகுதுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அன்வான்ட் டச்சு, பேட் டச்சு, இந்த டச்சோடைய டெஃபினேஷனாக நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு 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 விமன் பீயிங் எ விமன், பீயிங் எ கேர்ள் ஆர் விமன் ஆர் லேடி whatever, பீயிங் எ ஃபீமேல், இந்த பர்டிகுலர் ஏஜ் பெர்ஸ்பெக்டிவில் இந்த மாதிரியான ஒரு கேம் ஷோவில் அவ்வளவு பாண்டிங்கை ஒரு குறுகிய காலகட்டத்தில் வரும்பொழுது போத் ஸ்டார்டட் எக்ஸ்பிரஸிங் தேர் ஃபீலிங்ஸ். அதாவது ஒரு ஐடியாவே இல்லை, இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோவில் ஃபேமிலிஸ், குழந்தைங்க எல்லோரும் பார்க்குறாங்க. நாம் இப்போ வந்து வெளியில் கேமரா முன்னாடி நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் மதுரைக்கார பொண்ணு அப்படி இப்படின்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு இடத்துல வரும்போது அந்த ஃபீலிங்ஸ்க்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து ரெண்டு பேருமே வந்து ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஒருத்துக்கும் அவங்க ரெண்டு பேரும் டீனேஜர்ஸ் இல்லை சார், ரெண்டு பேருமே 30, மெச்சூர்ட் ரெண்டு பேருமே 30 ஏஜ், மெச்சூர்ட் அடல்ட். ஸோ பார்வதிக்கு நம்மக்கிட்ட இவன் பாண்டிங்காக இருக்கிறது உண்மையா இல்லை நம்மக்கிட்டக்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறானா அப்படின்ற ஒரு டைலமா ஆஃப் மைண்டில் ஒரு நேரத்தில் பழகிட்டு ஒரு எண்டில் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எப்படி ஆர்த்தடாக்ஸு அயோடெக்ஸ்ன்னு சொன்ன அதே வாயி இந்த பக்கம் வந்து அந்த டைலாக் விட்டுருச்சு. சரிங்களா? அதனால தான் இந்த பொண்ணோட பிஹேவியர் சொல்லுக்கும் செயலுக்கும் ரொம்ப டிஃபர்டாக இருக்கே அப்படின்றது. ஆனால் அதே கமருதீன் அவர் எப்படி அதை பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாருனா, ஒரு பொண்ணோடைய சம்மந்தம் இல்லாமையா நான் இதை பண்ணிட்டேன். இங்கே தான் வந்து there is one big line of சொசைட்டி ரெஸ்பான்சிபிள் மென் இல்லைன்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். எப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் above the belt friendship whatever they call. அப்படி போகும்பொழுது அவர் வந்து பார்வதியை மீன் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். என்னென்னா, நான் உன் கூட அப்படி இருந்தேன்னு நீ வெளியில் பேட் டச்சோ அன்வான்ட் டச்சோ சொல்கிற, ஆனால் நான் உன் பெர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை ரேப்பாக பண்ணேன், நான் வந்து உன் பெர்மிஷனோட தானே இருந்தேன், நீயும் அதே உரிமை இருக்குன்றதுனால தானே என் மேலே கட்டிப்பிடிக்கிறதோ இல்லை என் மேலே கை காலை போடுறதோ அப்படின்றது. ஆனால் அதை சொல்கிற விதம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நாகரீக வார்த்தைகளோட, ஒரு பொண்ணு நமக்கு ஸ்பேஸ் கொடுக்கலனா அப்படின்றது எப்படி இருக்குன்னா, இட் இஸ் சம்திங் தட் யூ ஆர் லெட்டிங் தட் விமன் டவுன். அந்த உன்னை நம்பின ஒரு பொண்ணு, நீ வந்து அந்த பொண்ணு வந்து இதே வீட்டுக்குள்ளே ஒரு 4 பேர்கிட்ட இதேமாதிரி பிஹேவ் பண்ணியிருந்ததுன்னா, நான் அந்த பொண்ணுக்கு இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க நான் பார்வை சப்போர்ட் பண்ணுறேன். அப்படி கிடையாது. இந்த பர்டிகுலர் விஷயத்தில் இதே பொண்ணு ஒரு 5 பேர்கிட்ட இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ நாட் கம் ஃபார் இட். உன்னை என் நண்பன் நம்பிச்சு, நீ ஏதோ ஒரு ஹானஸ்டான ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற, அந்த ஃபீலிங்க்கு அது ரெசிப்ரோகேட்டும் பண்ணிடுச்சு. ரெசிப்ரோகேட் உன்ன மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை அதுவும் பண்ணிடுச்சு. ஸோ ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஏதோ ஒன்று ஃபுல்லாகவும் எக்ஸ்போஸ் ஆகாமல் பாதியும் எங்களையும் குழப்பி ஒரு விஷயம் நடந்து அதை நீங்கள் வாக்குவாதத்துக்கு கொண்டு வந்து முழு சபையில் போட்டு நீங்கள் உடச்சி பேசும்பொழுது யூ போத் லாஸ்ட். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே தெரியாமல் இந்த ஷோவில் நீங்கள் வந்து அதை வந்து தொடர்ந்து கமருதீன் வந்து அதாவது நான் வந்து நீ என் மேலே இருக்க பிரியத்தில் கொடுத்த லிபர்ட்டியை நான் இந்த ஷோன்னு மறந்து நான் அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த சென்ஸ் எங்கும் ஏன் வரமாட்டேங்குதுன்னா, கமருதீனுக்கு ஒரு தங்கச்சி இருந்து இதை பண்ணால் கமருதீனோட பார்வை எப்படி இருக்குமோ அப்படி தான் என் பார்வை. என் தங்கச்சி இப்போ அங்கே ஒருத்தவங்க இந்த மாதிரியான ஒரு ஷோவில் வந்து இப்படி whatever என் தங்கச்சி மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னும் போது என் தங்கச்சியை மட்டும் பாயிண்ட் பண்ணி ஒருத்தன் சொல்கிறான்னா அந்த தங்கச்சிக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் போயிடக்கூடாது. கமருதீனுக்கு அந்த லிபர்ட்டி தான் இட்ஸ் இஸ் டேக்கிங் ஃபார் கிராண்டட். மாதிரி ஒரு பொண்ணு இடம் கொடுக்கலன்னா வாட் டஸ் இட் மீன்? பட் அரோரா வந்து வெளியிலேருந்து உள்ளே போகும்போது நம்மளுக்கு எல்லாம் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இந்த பொண்ணு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்னு ஒரு கிளாமர் ஃபோட்டோஸ் போட்டு அதில் ஃபேமஸ் ஆன பொண்ணு, என்ன டேலண்ட் இருக்குது உள்ளே கூப்பிட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கமருதீனை ஃப்ரெண்டுன்னு சொல்லுது. ஆனால் அது க்ளோஸாக பழகிறது அந்த மறுபடியும் அகெயின் அந்த ஜெண்டர் பேஸ் இல்லாமல் கானா வினோத் கிட்டேயும் திவாகர் கிட்டேயும் கமருதீன் கிட்டேயும் அப்படியே தான் பேசிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக அந்த பொண்ணு அப்படி தான் பேசிக்குது க்ளோஸாக யார் கூட உட்காந்தாலும். ஆனால் கமருதீனை நான் லவ் பண்ணலாம், அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்குது. துஷார் கிட்ட சொல்லும் போதும் அரோரா என்ன சொல்லுதுன்னா, அவன் என் கூட பழகிறத பார்க்கும்போது எனக்கு அவன் மேலே லவ் ஃபீலிங் இல்லை, நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், ஆனால் அவனுக்கு லவ் ஃபீலிங் வந்துருமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்க்கும்போது கமருதீன் பார்வதி அப்படின்னு பார்க்கும்போது கமருதீனும் அந்த வீட்டில் வியனா அரோரா பாரு யார் நம்மளை செட் பண்ணலாம் அப்படின்ற ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீவியேஷன் இருந்தது. கடைசியில் பாருக்கிட்ட போய் செட் ஆகிட்டாப்புல. இப்போ பார்வதி வந்து
கம்ருத்தின் மேலே ஒரு இஷ்டம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பொசசிவ்னஸ் காமிக்கிறாங்க அப்படின்னா பார்வதியை அரோராவையும் திட்டணும். சரி, இப்போ பார்வதிக்கு கம்ருத்தின் மேலே லவ், ஓகேவா, 2 பேருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா கம்ருத்தின் போய் அரோரா கிட்ட பழகும்போது பார்வதி வந்து அரோராவை வேணும்னே என்னை பொசசிவ்னஸ் ஆக்கி என்னை வெறியேற்றணும்னு சொல்லிட்டு அவ கம்ருத்தின் கிட்ட க்ளோஸாக போறா அப்படின்றாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒருத்தன் கூட லவ்வபிள் ஃபீலிங்காக பழகுறான்னா அவங்கிட்ட தான் போய் சண்டை போடணும். கரெக்டா? நான் உங்ககிட்ட உன் மேலே எனக்கு ஒரு லவ் ஃபீலிங் இருக்குது, பொசசிவ் ஆகுது, நீ அவகிட்ட போய் க்ளோஸாக பழகாத அப்படின்னு அவளுக்கு ரைட்ஸ் 100% யார்கிட்ட இருக்குன்னா அவள் யாரை லவ் பண்ணுறாளோ அந்த பையன்கிட்ட தான் போய் கேட்கணும். அந்த பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட போகிறான்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டைக்கு போகக்கூடாது. இதுவே ஒரு ஃபேக் ஃபெமினிசமாக இருக்குல்ல. இல்லை, நீங்கள் ஃபெமினிசமோட பாயிண்ட் இதுக்குள்ளே இந்த ஷோக்குள்ள நம்ம வந்து யாருக்கிட்ட கேட்கணும்? நம்ம அதான் சொல்றேன், இந்த ஷோல வந்து ஃபெமினிசம்ன்ற பாயிண்டே ஒர்க் அவுட் ஆகாது. சரி, ஓகே, இதுவே அப்ப ஃபேக்கா இருக்குல்ல. நீ வந்து யார்கிட்ட சண்டை போடணும் சொல்றீங்களா? அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சோ கால்டு பர்சன் பார்வதி வந்து இப்போ கமருதீனோட இருக்கிற இதில் வந்து ஐ மீன் இருக்கிற பாண்டிங்க்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அரோராவோட பேசும்போது அரோரா மேலே இவர் காட்டுற இவங்க 2 பேர் பழகிற பழக்கத்தை பார்த்து கோவம் வந்து பொசிவாகி அரோராவை போய் திட்டுறாங்க. கரெக்டுங்களா? அதான் கேட்குறேன், நான் அரோரா வந்து திட்டுறாங்க. கரெக்டுங்களா? நான் அதை எப்படி பார்க்குறேன், நான் என்னுடைய வியூவை சொல்லிடுறேன். சரிங்களா? திட்டுறது சரி தப்புன்றதை தாண்டி எனக்கு உன்னை வந்து நான் என்னுடைய எமோஷன்ஸ் ரொம்ப ட்ரூ, எனக்கு உன் லவ், நான் உன் மேலே வச்சுருக்கிற அன்பு ரொம்ப ட்ரூ, எல்லாம் ஓகே, எனக்கு இது பிடிக்காது, ஆனால் நீ போகிற உன்னையை இன்னொருத்தங்க வசியம் பண்ணி இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வருது. ஸோ நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டி, நான் வந்து இந்த பர்சனலில் ஒரு இன்செக்யூரான பர்சனாலிட்டி, உனக்கு தான் தெரியுதுல நாங்கள் 2 பேரும் இந்த பாண்டிங்கில் இருக்கோன்னு. ஸோ யாரை எந்த லென்த்தில் வைக்கணும், நீ எப்படி வேணால் பழகு, ஆனால் எனக்கு கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னும் போது ஸோ கமருதீன் நாங்கள் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே ஃபைன். ஏன்னா அவன் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4 பேரில் பார்வை கனெக்ட் பண்ணல, அவன் 4 பேருமே ட்ரை பண்ணான். லக்கிலி பாரு மட்டும் அவனுக்கு கரெக்டாக ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பாரு அவனை விரும்பினாங்க நிறைய, அது நம்ம நிறைய பார்த்தோம். மற்றவங்க எல்லாம் கண்டென்ட்டில் கூட கிளாரிட்டியாக இருந்தாங்க கமருதீனை எங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாதுன்னு. பட் பாரு வந்து கமருதீன் எங்கே வைக்கணுன்றதுக்கு முதல்ல இருந்தே கிளியராக தான் இருந்தாங்க. சரிங்களா? இங்கே அதில் வந்த வேணாம் தான். ஸோ அரோராவை திட்டுறது அதனால் மட்டும் கிடையாது. சி த பாயிண்ட் இஸ், பாருவை வந்து ஒரு பிளாஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அரோரா முன்னாடி நடக்கிறதுனால ஷீ இஸ் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அதாவது என்ன, எனக்கே பிடிக்கலன்றேன், அப்புறம் என்ன அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, தட்ஸ் த பிளேஸ் வேர் ஹர் ஈகோ ட்ரிப்டு. அதனால் அரோரா எப்படி தெரியுமா, உனக்கு நான் இவங்க கூட பழகினா பிடிக்கலையா, அப்போ எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க ஒன்று பண்ணுறாங்க. சரிங்களா? அண்ட் அரோரா இஸ் அக்கார்டிங் டு மீ, அரோரா ஆல்வேஸ் பிளேஸ் அ டர்ட்டி கேம். அதாவது எப்படின்னா, ரொம்ப மெச்சூர்டாக ஒரு ஷோவில் வீக் டே பூரா பாயிண்ட்ஸ் எழுதி வீக்கெண்டில் எழுதுகிற கேமு வீக் டேலையும் அந்த கேம் விளையாடணும். உன் வாத திறமையை பார்வதி கிட்ட வைக்கும் போதெல்லாம் வந்து பார்வதிக்கு, அதாவது யூ பொலைட்லி ரியாக்ட் லைக் யூ ஆர் ஸோ ஹம்பிள் அண்ட் கைண்ட், பட் யூ ஆர் நாட், யூ ஆர் கன்னிங் அண்ட் வெரி பிரெய்னி. அதாவது ஆமாம், நீ உன்னுடைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தங்களோட ஒரே ஸ்டாண்டை வெவ்வேறு விதமாக நீ பேசின எல்லா இடத்தையும் நான் பார்த்துருக்கேன். இந்த பாரு அரோராவுடைய பாயிண்ட்டே என்னென்னா, அதை கமருதீன் எப்படி கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு கெயின் பண்ணிக்கிட்டான்றது தான் பாயிண்ட்டே தவிர, பாரு அரோரா மேலே கோவப்படுறதுக்கான மேஜர் காரணமே கமருதீன் தானே. கமருதீன் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறீங்களா, திட்டுறதை விட விடுங்க, பொறுப்பு யாருக்கு இருக்குது? இஃப் யூ ஆர் நாட் எங்க 20 வருஷம் லவ்ன்றாங்க பிரஜனன், 20 வருஷம் ஃபேமிலின்றாங்க. திவ்யான்னு ஒன்று சொன்னதுக்கு ஆச்சே அந்த வீடு. இது அப்படி கம்பேர் பண்ணும்போது இவங்களோடது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 30-40 days, 50 days, 80+ டேஸில் இருக்கிறதுல இந்த பொசிஷனஸ் அண்ட் பீயிங் ஆஃப் லெசர் கம்பேரிட்டிவ்லி. என்னன்னா சார், இந்த பிக் பாஸ் சீசனில் சட்டுன்னு ஒரு எமோஷன் எல்லாமே அப்படி டக்குன்னு வந்துடுது. பிடிக்குது, பிடிக்கல, திருப்பி சண்டை, திருப்பி பிடிக்குது. இதில் ரொமான்ஸ் எல்லாம் ரொம்ப உச்சபட்சம். பார்வதி கமருதீன்லாம் வந்து சான்ஸே இல்லை, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. நைட்டு நாய் குலைச்சிது, வெளியில் வந்துட்டு பார்வதி சொல்கிறாங்க நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை எமோஷன் அப்படின்னு. எந்த அளவுக்கு ஓப்பனாக ஒரு பொண்ணு தைரியமாக இருக்காங்க அப்படின்னு அதை பார்க்குறதா, இல்லை எப்படி பார்க்குறது? அந்த ஒரு 3 மாதம் உன்னால் வாட் ஃபீலிங், உனக்கு உன்னால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன? ஆன் எ நோட் ஆஃப்
the statement I am not able to control my feelings அப்படின்றத in what sense we have to take it என்றது it can be dimensioned I mean the dimension எந்த ஆங்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆமா எனக்கு ஒரு தனிநபர் மீது கொண்ட பாசமும் அன்பும் அக்கறையும் எடுத்துக்கலாம், இல்ல நம்ம வேற ஏதாவது அதர் வே அரவுண்ட் எராட்டிக்கா கூட எடுத்துக்கலாம். ஆனா இங்க பாயிண்ட் என்ன, இந்த ஷோ எது சேல் பண்ணுதுன்னா எராட்டிக்கை சேல் பண்ணுது. ஆமா சரிங்களா? அந்த பொண்ணு வந்து எனக்கு இருக்கிற எல்லா மிக்சட் எமோஷன்ஸும் வெளில வந்துகிட்டே இருக்கு, ஐ எம் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல்னு கூட சொல்லியிருக்கலாம். we have to give only to the benefit of doubt only on the right side. wrong side இருந்தா let her face the consequence. ஏன்னா அந்த மாதிரி அன்வான்ட் டச் பேட் டச்சுன்னு சொன்ன பாரு சபரியை வந்து காலை வச்சு டிக்கில அடிக்கிறாங்க. சோ நீங்க அப்ப எது நல்ல டச்? இதுவே அன்வான்ட் டச் தான். கபருதன் வீணா கிட்டே ட்ரை பண்ணாங்க, வீணா கட் பண்ணிட்டு போனாங்க. இது வந்து குவைட் நேச்சுரல் தான். எல்லாரும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்ப்பாங்க. சும்மா இந்த முக்கோண காதலை கட் பண்ணி பேசாமல் சபரி உள்ள இழுத்து விட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா சபரி கண்டென்ட்டே பண்ண மாட்டேங்கிறான். ஒருவேளை சபரி கூட கண்டென்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஏன்னா என்ன அடித்தாலும் தாங்குறான், பேசாமல் அவனை இழுத்து பார்ப்போன்னு கூட கிவன் ட்ரை. முதல்ல இந்த மோகன் வைத்தியநாதனா யாரோ ஒருத்தர் அவர் கட்டி பிடிச்சிட்டாருன்ட்டு கட்டி பிடிச்சதை வச்சு ஒரு தடவை ஐயோ என்னையா எப்போ பார்த்தாலும் யாரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வச்சு ஒரு டைம் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அது மாதிரி இப்போ அது எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இம்ப்ரோவைஸ் ஆகி அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ இதெல்லாம் ரொம்ப பேசுறதோ சண்டை போடுறதோ நீங்களே செய்றீங்க, நீங்களே பேசுறீங்களே எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ அவங்க இவங்களோட பம்மில் இவங்க அடிக்கிறதோ இல்லை இவங்க பண்ணுற எல்லாம் கட்டிப்பிடிக்கிறதோ, ஏன் எஃப்ஜே கனி மேட்டரில் ஆனதோ இல்லை ஏதோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாயிண்டில் எடுக்கிறதோ, இது என்னென்னா இந்த ஷோவில் இது இப்போ நார்மலைஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த ஷோவில் இந்த சீசனில் வந்து ரொம்ப நார்மலைஸ். அப்போது பார்வதி வந்து அவன் தப்பாக தொட்ட மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு தோணுச்சுன்னு இது வரைக்கும் சொன்னவங்க இப்போ நேற்றுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு நான் தப்பான வார்த்தையை பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ட் ஆஃப் க்ளோஷரை ஸ்ட்ராங்காக வாங்கினதுக்கு அப்புறம் தான் விடுறாரு. ஆக்சுவலாக ஏன்னா அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார் இந்த வார்த்தையை நம்ம வந்து சரிப்படுத்தி கரெக்டான ஒரு ஜஸ்டிஸை நம்ம வாங்கிட்டோம். அதாவது எப்படின்னா, நீ வந்து அன்வான்ட் டச் அந்த மியூச்சுவல் கன்சர்னில் தான் பண்ணோம் அப்படின்றது தான் அவரோட ஒட்டுமொத்த எஃபர்ட்டில் அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்ச ஒரே தியரி. ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, அதை அவன்தான் தேவையில்லாமல் பர்ச்சேஸ் பண்ணி அவன் பேரை அவனே கெடுத்துக்கிட்டான். ஆக்சுவலாக ஒரு பொண்ணோடைய சேச்சுரேட்டட் லிமிட்டோட எக்ஸ்ட்ரீம் தான் நேற்று நடந்தது. அந்த பொண்ணு வந்து இதை பேச வேணாண்டா, உர்றா இப்போ என்னடா பேசணும் இல்லைடா, இதான் பேசுகிறேன்டா, இதாண்டா இதனால தாண்டா இது நடந்துச்சுடா அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. ஆனால் இதுக்கு ரொம்ப விளக்கம் கொடுத்து பேசினா இது இவங்களுக்கு தான் அசிங்கம். இது ரொம்ப விளக்கம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ நீ இதை நான் கையை வைக்கும்போது நீ ஏன் தட்டி விடல இப்படிலாம் கேட்டாங்கன்னா இந்த ஷோ நல்லா. ஆனால் அவங்க உள்ள இருக்கிறவங்கலாம் வந்து அசிங்கம், மானம், அவமானம் இதெல்லாம் யோசிக்கிற மாதிரியே இல்லை. அதான் சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே இந்த ஷோவை வந்து அதாவது ஷோ டெக்காரம், ஷோ இன்டெகிரிட்டி, ஷோ ரெஸ்பெக்ட், ஷோ இப்போ அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தவனும் மாறிட்டான். இப்போ ஒருத்தன் இப்படி பேசிட்டு உள்ளே போகிறாங்களே, இப்போ திவ்யா உள்ளே போகும்போது டெக்காரம்னா என்னென்னு டீச் பண்ணுறேன்ட்டு போனாங்க. இன்றைக்கி மோஸ்ட் அட்ராசிட்டியான பிஹேவியர் தான். ஒருத்தன் ஆரம்பத்துலேருந்து அமைதியாக பாரு வந்து கண்டென்ட்டால் நம்ம கரன்சி செல் பண்ண பார்க்குறாங்க, நம்ம அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் தான் மிச்ச ஷோவில் பாருவை எதிர்த்து ஹீரோ ஆக ஆரம்பித்தான். அண்ட் ஃபைனலி அவன் ஒரு எமோஷனை காமிச்சிக்கிட்டே இருக்கான். நேற்று கூட பாருங்கள், அவன் அந்த நாமினேஷன் பண்ணும்பொழுது ஒரு பொண்ணு மேலே அவ்வளோ பெரிய வன்மை எதுக்கு? ஃப்ராடு, மேனியாக்கு, அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. கம்ருத்தின் இவ்வளோ பேசுகிறார்ல, இவ்வளவு வன்மம் கம்ருத்தினுக்கு பாரு மேலே இருந்தால் அந்த பொண்ணு மேலே இவ்வளோ தெரிஞ்சுதான் பழகிறாராம். தெரிஞ்சு என்ன பழகுறீங்க? போய் இடிச்சிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் அப்போ காதல் இல்லை. தட் இஸ் நாட் லவ், ஒன்லி லஸ்ட். அதுதானே இருந்திருக்காங்க. நான் முதல்ல அவன் சொல்லிருக்கேன், இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப்கான இல்லை, அங்கே லஸ்ட் தானே அவங்க ரெண்டு பேருக்கு இருந்தது. I'll tell you something. இது வந்து if lust is one-sided na, this lady will not beg for this. ஒரு லெவலுக்கு மேலே அந்த பொண்ணுக்கு லஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அதான் முறைச்சிடுச்சு அப்படின்றதுக்காக இவன்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காது. ஐயோ ஆமாயா ஒரு பியாண்டு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு இவனை மாதிரியே பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு நடக்கிறதுல ப்ரோமோவில் இன்னைக்கு வச்சு ரெண்டு பேரும் மாற்றி இது நேற்று அந்த கண்டென்ட் க்ளோஷர் கொடுத்துட்டா இதுதான் நடக்கும்ன்றது தான் விதி. இவங்க கத்தி திரும்பாத வரைக்கும் தான் நல்லது. கத்தி திரும்பிட்டா பேக் டு பார்வதி தான். ஆமா, இப்போ இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பேக் டு ஃபார்ம் தான். பேக் டு ஃபார்ம் தான், அவ்வளவுதான். நீங்க அந்த லைனை தாண்டாதரான்னு எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க. ஏன்னா கமருதீனுக்கு இருக்கிற ஒரே ஹோல்டு அதுதான். அந்த ஒரு விஷயத்தினால தான் பார்வதி அமைதியா இருந்துகிட்டே இருந்தா. எப்ப அது நீ கடத்தேங்க எடுத்து வழிப்பிள்ளையார்ல முச்சந்தில போட்டு உடைச்சியோ மேட்ச் முடிஞ்சு போச்சு. இல்ல அது ஏன் அவன் வந்து ஒரு க்ளோசர் கேட்குறான்,
நான் உன்னை பேட் டச் பண்ணனா, நீ தோணிச்சின்னு சொல்லாத, ஏன்னா தோணிச்சின்னு சொல்றதுக்கான அந்த வேர்டுக்கான மீனிங் அங்க இல்ல. க்ளோஷரை அந்த கார்னர் அத வந்து நேத்திக்கு தான் பார்வதி கரெக்டா சொன்னாங்க. என்னன்னா நீ என்கிட்ட பழகிட்டு பேசாம நீ போன, அதாவது அரோரா கிட்ட பேசுற பொசசிவ்னஸ்ல நான் காண்டாகி இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்னு நேத்திக்கு தான் சொன்னாங்க. அதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லி இருந்து அந்த மாதிரி ஒரு க்ளோஷர் கொடுத்திருந்தா ஒருவேளை கம்ருதீன் இவ்வளவு பிஹேவியர் பண்ணி கேவலமான வார்த்தைகளை காதலிச்ச பொண்ணையும் விட்டு இருக்க மாட்டாரோ. நான் உங்களுக்கு இந்த ஷோட ஆரம்பத்தில் சொன்னதுதான், அந்த வீட்டுக்குள்ள வந்து டைலமா ஆஃப் மைண்ட் வந்துகிட்டே இருக்கும். யாருடைய ஆக்ஷனும் யாருடைய ரியாக்ஷனும் கரெக்டா இல்லையா, இவங்களை நம்மளை பயன்படுத்தலையான்ற டவுட் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் அந்த பொண்ணு சொல்லியிருந்தாலும் நேற்று க்ளோஷர் கொடுத்ததை ஏதாவது ஒரு வீட்டோட கார்னர்ல அவங்க 2 பேரும் கொடுத்துருக்கலாமே. இவன் அந்த க்ளோஷரை எல்லாருக்கும் எதிர்க்க கொடுக்கணுன்றதை அரோரா தான் தோண்டி விட்டான். இந்த க்ளோஷர் எதுக்கு? அவ்வளவு பெரிய சண்டை ஆனதுக்கு அப்புறம் தானே பார்வதி கொடுத்து. நான் என்ன சொல்றேன், எதுக்கு இவ்வளவு பெரிய சண்டையை பிளாஸ்மா டிவி முன்னாடி போடுறீங்க? இது அவங்க 2 பேரும் பர்சனல் டாக் தானே, தனியா போய் பேசிக்கலாமே. தனியா ஆனா அவங்க பேசும்போதெல்லாம் பார்வதி அதை சொல்லல. ஏன் நான் தான் சொல்றேன், பெரிய சண்டையானதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. இந்த சண்டை இல்ல, இந்த டாக்க வேண்டான்னு விரும்புற ஒரு பார்வதி, இந்த மாதிரியான க்ளோஷரை வேணும்னு விரும்புற கமருதீன், இத பப்ளிக் கிரவுண்டுக்கு வரும்போது வேண்டான்னு உடைச்சா அதுக்கப்புறம் அது வேண்டாம் வேற விபரீதமா வெடிக்கும். The way the chaos was happened. இப்ப கமருதீனுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோஷர் தேவைப்பட்டிருக்கு, பார்வதிக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோஷர் கொடுக்க விருப்பம் இல்லாம இந்த இடத்துல கொடுக்கதான் விருப்பம் இல்ல அவங்களுக்கு. அப்படி இல்லாதப்போ 2 பேரும் எப்படி சார் அவ்வளவு க்ளோஸா லவ் பண்ற ஆரம்பிச்சாங்க? மறுபடியும் சொல்றேன், இது வந்து இந்த இடத்துக்கு டேர்ன் அக்லி ஆனது காரணம் என்னன்னா, வீட்டுக்குள்ள வந்துட்டு போனவங்களோ இல்ல வர்றவங்களோ மத்தவங்களோ அதை வந்து வேற வெவ்வேறு இமேஜ்ல வந்து உனக்கு அசிங்கமா இல்லை வெக்கமா இல்லை. இப்போ அவங்க அக்கா வந்து ரொம்ப அழகா ஞாபகம் இருக்கட்டும், ஃபேமிலியெல்லாம் பார்க்குது. அதுக்கப்புறம் தங்கச்சி பார்வதி ஏன் அக்கான்னு கூப்பிட்றா தங்கச்சி அப்படின்னு, இதெல்லாம் இவ்வளவு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போகிறான், நீங்கள் 2 பேரும் சூப்பரான பிளேயர். அவன் வந்து சொல்லிட்டு போகிறான், நீ இவ்வளோ கூட ரொம்ப அவ்வளோ நம்பிடாதன்னு அரோராவை காமிச்சே சொல்லிட்டு போகிறான். அவன் அதோடைய எசன்ஸ் எல்லாம் என்ன, ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னென்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இவ்வளோ டட்டியாக விளையாண்டிங்கன்றதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே போகும்போது அவன் அதிகமாக, இல்லாட்டி எதுக்கு கமருதீன் வந்து அவ்வளோ பயந்துருக்கணும்? அவங்க அம்மா என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த க்ளோஷர் வாங்குறதுக்கான ஒரு கட்டாயமே பயம்தான். அவங்க அம்மா வந்தா எங்க நடு பிக் பாஸ் வீட்ல நிக்க வச்சு என் பொண்ணு நீ தப்பா தொட்டியடான்னு அடிச்சிருவாங்களோன்னு பயந்து கூட நீ சொல்லுன்னு கேட்டிருக்கலாம். உள்ள வரதுக்கு முன்னாடி அவனுக்கு 100 ஆங்கிள் இருந்திருக்கலாம். நான் சத்தியமா இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க அந்த பேட்டச்சோட கேள்விக்கே ஒரு கேள்வி கேட்கறேன். நான் சத்தியமா சொல்றேன்டா, நான் வந்து அந்த மாதிரி பண்ணவே இல்லைடா. நீ தான் பண்ணலையடா, எதுக்கடா இத்தனை சத்தியம் பண்ணிட்டு இருக்க? பண்ணாததுக்கு எதுக்குடா பண்ணலன்றது ஒரு விளம்பரமே பண்ண தேவையில்லடா, தான் நீ பண்ணலையடா. ஒரு காதலியே இவங்க காதலா பாக்குறாங்களா காமமா பாக்குறாங்களான்றது நமக்கு ஷோ பார்க்கும்போதே தெரியுது. அதை தாண்டி என்னோட நல்ல பேர் எங்கேயும் கெட்டு போக கூடாது, நான் எல்லாம் பண்ணுவேன், ஆனா என் நல்ல பேர் மட்டும் எனக்கு வேணும். அப்ப இந்த பையனுக்கு தெரியும் போது அந்த பொண்ணுக்கு தெரியாதா? ஏன்டா டேய் நீயாவது பரவாயில்ல பையன், நான் பொண்ணு, இந்த மாதிரி என் மேல ஒரு பிராண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நான் வெளியில பண்ண. ஆனா இவங்க 2 பேரும் பண்ண சேஷ்டைக்கு இதை அவங்க கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். காரணம் என்னன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ நவ் இட்ஸ் நாட் சம்மன் கேன் கம் அண்ட் சே ஃபிங்கரிங். அது வந்து கமருதீன் வந்து உன்னால தான் அப்படிலாம் நீ வந்து என்ன க்ளோஷர் வாங்குவா? யோ நம்ம 2 சேர்ந்தான் அதை பண்ணோம். இப்போ கமருதீன் மனசில் எல்லாமே பார்வதி பற்றி ஒரு வில்லனிக் கேரக்டரு, நீ செல்ஃபிஷு, யாருமே உங்க கூட வந்து ட்ராவல் பண்ண முடியாது, இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு எப்படி சார் அவ்வளோ க்ளோஸாக பழகவும்? என்றைக்குமேங்க பழகும்போது இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கிற காமனான பாயிண்ட் தான். நிறையா பாயிண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பீக்கான சண்டை தேவைப்படும். அந்த சண்டையில தான் கொட்ட முடியுமே தவிர அப்பப்போ அடி ஆழத்துல என்ன நினைக்கிறாங்கன்றத அந்த சண்டையில தான் கொட்டுவாங்க, புரிஞ்சிக்கவே முடியும். ஓகே நீ உள்ளுக்குள்ள இவ்வளவு வச்சிருக்கியா? இப்ப நமக்கு அப்படித்தானே தோணுது. ஏண்டா உனக்கு தெரியுது அவ கூட யாராலையும் இருக்க முடியாது, உனக்கு மொக்க பண்ணி அமிச்சிட்டாங்க, வயல் கார்டு அதை பண்ணாங்க, இவ்வளவு தெரியுது. அப்புறம் நீ என்ன பண்ணிருந்தோம்? ஒன்று இருந்தா ஒரு எப்பவுமே கேட்பாங்க பார்வையா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. அவக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவளா இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I like this dialogue. நிஜமா அதுல என்ன இருக்கு, அவளுக்கு வந்து she wants to be of non fake. Yes. ஆனா அந்த பொண்ணு பொய் சொல்லலாம் சொல்லுவா, அந்த பொண்ணு திமிரா பேசுவா, அந்த பொண்ணு அநியாயம் பண்ணுவா, அந்த பொண்ணு நக்கலா பண்ணுவா, அந்த பொண்ணு யாரும் மதிக்க மாட்டா. ஆனா அந்த பொண்ணு என்னைக்குமே நாகரிகம் இல்லாத ஒரு வார்த்தையை இந்த ஷோல பேசியிருக்காளா? நாகரிகமே இல்லாமல் நடந்திருக்கா, அதை கூட நான் ஒத்துப்பேன். நாகரிகமே இல்லாத ஒரு வார்த்தையை, நாகரிகமே இல்லாமல் நடக்கிறத ஒரு தவறாக பண்ணால் அதான் ஹியூமன். ரொம்ப கான்ஷியஸாக பண்ணால் அவன் தான் ஃபேக். விக்ரம் இப்படி பஸ்ட் அவுட் ஆகி ஒரு விஷயத்த காமிக்கிற விதமும், ஒரு நேரத்தில் சாண்ட்ரா காமிச்ச விதமும்
திவ்யா காமிக்கிற விதமும் இதெல்லாம் எப்படி விமர்சன பொருளுக்கு ஆட்கொள்ளாகுதோ அது மாதிரி. ஏன்னா இவங்களால் ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு நேரத்துக்கு மேலே நடிக்க முடியாமல் விடுக்குது. அவள் ஆரம்பத்துலேருந்தே அதே பிளேட்டை மெயின்டைன் பண்ணதுனால ஈஸியாக கேரி ஃபார்வர்ட் பண்ணுறான். அவன் நடுவில் பண்ண ஃபேக்கான விஷயமே இவன் கூட பழகிறதுனால ரொம்ப ஒரு லோ ப்ரொஃபைல் ஒன்று ப்ளே பண்ணான். அதுதான் அவளுக்கு செட் ஆகலை. இன்றைக்கி அதுதான் கழட்டி விட்டதுனால உனக்கு தம்பி உனக்கு அந்த க்ளோஷர் தானே வேணும், இதை கொடுக்குற பேர் க்ளோஷர்னு சொல்லிட்டு நேற்று க்ளோஷர் கொடுத்துட்டு இன்றைக்கி ஷோவே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு விளையாடுறான். அடிதடி சண்டை அவ்வளோதான், வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க பிக் பாஸ் விட்டு வெளியில வந்துட்டாங்க. பார்வதி கமருதீன் லவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இங்கே பாருங்க, ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது பார்வதி கமருதீன் உடைய லவ் ஷோவை தான் மெரிட்டே தவிர இவங்க ரெண்டு பேரும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாருமே அந்த கதவை தாண்டிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீ யாரோ நான் யாரோன்றது கூட இல்லை. அடுத்த செகண்டே அது வேர்ல்டு வார்க்கும் 2க்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பண்ணவங்களால நீங்கள் கொண்டாட்டத்தில் பார்க்கணும். இந்த ஷோ விட்டு வெளில போனால் கொண்டாட்டத்தில் ஒன்றுத்துக்கு ஒன்றும் பேசிக்காதுங்க. ஆனால் அங்கே வந்தோடனே ஹாய் 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 எல்லாம் நான் என் சீசன்லலாம் ஆனால் நிறைய பார்த்தேன். அது மாதிரி எல்லாம் அந்த இடத்துக்கு ஸ்பர் மூமெண்ட்டுக்கு நடிப்பாங்க. சார் 18+ ஜோக்ஸு எந்த சீசனையும் விட இந்த சீசனில் ரொம்ப தாராளமாக பேசிக்கிறாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் எடிட் ஆகாமல் லைவ்னு வேறு வெளியில் வருது. ஏன்னா சேல் ஆகுது. அதுக்கு தான் இவங்க கிட்ட இருக்கிற சேலிங் பாயிண்ட் அதுதானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 18+ ஜோக்ஸை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதை ரசிக்குது டிஜிட்டலாக. அதுதான் நான் அதில் மீம்ஸ் போடுறாங்க, அதில் நிறைய கிஜிபிஜி சாங்ஸ் எல்லாம் போட்டு செமையாக ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. அதுக்கு அதை இவங்க தானே அதை இது பண்ணுறாங்க, ஐ மீன் ப்ரொமோட் பண்ணுறாங்க. எல்லாரும் தான், இந்த சமுதாயம், இந்த மக்கள் ப்ளஸ் பிக் பாஸ் டீம், விஜய் டிவி எல்லாரும். மக்களை எப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்லது காமிக்கிறீங்கன்னா அந்த நல்லதுக்கு கனெக்ட் ஆவாங்க, ஒரு கெட்டது காமிச்சிங்கன்னா அந்த கெட்டதுக்கு கனெக்ட் ஆவாங்க. இந்த கனெக்ட் ஆகிறதுல கனெக்ட் ஆனவங்களாம் நல்லவங்க இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பான் வீடியோவே பார்க்காத ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டால் அவன் தான் இந்த தேசத்தோட நல்லவன் சொன்னால் எப்படி? அப்போ இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்கல, பட் நான் எனக்கு நான் கேட்டுக்கிறேன். நான் பான் வீடியோ பார்த்துருக்கேன். அப்போ நான் கெட்டவன்ற டிசைட் பண்ணுறீங்க, பிராண்ட் பண்ணுறீங்களா? அவ்வளோதான், எனக்கு தேவை அவ்வளோதான். அதே மாதிரி தான் இது. இப்போ நீங்கள் இந்த மாதிரியான அடல்ட் ஜோக்ஸை நீங்கள் சேல் பண்ணுறீங்க. நீங்கள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இப்போ ஒழுங்காக ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்கள நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அந்த சேலை வச்சதுக்கப்புறம் சொசைட்டியில் இவன் என்ன மாதிரியான ஜோக்கெலாம் அடிக்கிறான் தெரியுமா, இவன் என்ன மாதிரியானா இந்த ஷோவில் நீங்கள் அதை தான் பேசணுன்னு அவங்கள அந்த கட்டாயத்துக்குள்ளே கொண்டு வரீங்க. திவாகர் சொல்கிறாரு லவ் கண்டென்ட் பண்ணுவீங்களான்னு. என்ன ஒரு கான்ஃபரன்ஸில் கேட்டிருப்பாங்க அந்த கேள்வியை திவாகரை பார்த்து. அதையும் திவாகரும் சொல்கிறார், ஏன் நான் பண்ணக்கூடாதான்றாரு. அப்போ நீங்கள் உங்கள் கேள்வியில் நீங்கள் கேட்குற லவ்வை ஏங்க கண்டென்ட்டாக பண்ணணும்னு கேட்குறீங்க. நீங்கள் லவ் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, லவ் கண்டென்ட் பண்ணுவீங்களான்னா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? ஸோ யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஆன் த ஷோ. வேணாவை எதுக்கு ஹோல்ட் பண்ணணும்? அரோராவை இவ்வளோ நாள் ஏன் ஹோல்ட் பண்ணணும்? இந்த ஷோவில் பார்வதி எதுக்கு இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணணும்? கமருதீன் எதுக்கு ஹோல்ட் பண்ணணும்? அப்படின்னா எல்லாத்துக்குமே ரீசன் மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வைக்கல. இவங்க இந்த ஷோவை ஒரு ஓட்டு போட வைக்கிறதுக்காக ஒரு மீடியமை க்ரியேட் பண்ணணும். ஒருத்தங்க மேலே வெறுப்பு வரணும், ஒருத்தங்க ஹீரோ ஆக்கணும், ஒருத்தங்களை காமெடியன் ஆக்கணும், ஒருத்தங்களை ஃபூல் ஆக்கணுன்ற இந்த டிசைன். லாஸ்ட்லி அவரோட அப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த பொண்ணு இப்படியா நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லும் போதே மக்களோட சப்போர்ட்லாம் அப்படி இருந்தது. ஸோ இந்த வாட்டி பார்வதியோட அம்மா வரும்போது நடுவீட்டில் நிற்க வச்சு அந்த பொண்ணை இப்படியா வளர்த்த ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி இப்படி காலை தூக்கி பையன் மேலே போட்டு நீ இவ்வளோ கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கியே, அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்னு மக்கள்லாம் ஒரு இமேஜினேஷனில் இருக்கும்போது வீட்டில் வேலை பார்க்க மாட்டியா அப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கும் போது அவங்க மயிலிறகால மகளை தடவி கொடுத்துட்டு போனாங்க. ஒரு பக்கம் அந்த அம்மா மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணாங்க. திவ்யாவை ஊர்க்கிழவி அப்பத்தா அப்படின்னு சொன்னதெல்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. பார்வதியோட அம்மா 24 மணி நேரம் உள்ளே இருக்கணுன்றது பார்வோட பிளானா யாரோட பிளானாக இருக்கும்? இது அதை ஒன்று லக்கு ஃபேவர்டு, ஆதிரை பிளஸ்டு பார்வதி, இன்னொன்று நேச்சர் ஃபேவர்டு பார்வதின்னு தான் நான் சொல்லுவேன். காட்ஸ் கிஃப்டட் கேர்ள்ன்றது இதுதான் அந்த பாயிண்ட்டு. பார்வோட அம்மா இந்த நீங்கள் பண்ணுற கமர்ஷியல் ட்ராமா கூத்துக்கெலாம் அவங்க செட் ஆக மாட்டாங்க. ஷி டசன்ட் வாண்ட் ஆல்சோ. நீ என்ன எதிர்பார்க்குறேன்? அவங்க வேணும்னே கமருதீனுக்கு சாப்பாடு ஊட்டாங்க. நான் கூட என் ஒய்ஃப்கிட்ட நக்கலா சொன்ன பற்றியா மருமகனுக்கு ஏதோ ஊற்றி விட்றாங்க பாரு அப்படின்னு. ஷீ ஹேண்டில்ட் இன் அ வெரி ஸ்மார்ட் வே. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு என் பொண்ணை பற்றி தெரியும், என் பொண்ணு கூட எவ்வளோ வாழ முடியாதுன்னு கூட அவங்க அம்மா நினச்சிருக்கலாம். ஐம் ஜஸ்ட் சேயிங் அ வெரி ஃபனி நோட். அதாவது ஐயோ, அதாவது யார் நீ கமருதீன் லவ் பண்ணி நீ பார்வை கல்யாணம் போகிற பார்க்குறேன்டா
நீ கல்யாணம் பண்ணி என்ன வந்து கீச்சிருவேன் பாக்குறேன்டான்ற மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல ரெண்டு பேருமே வெறும் டூ டாமினன்ட் கேரக்டர்ஸ்ல சார். Yes. கம்ருத்தின் பயங்கர ஷார்ட் டெம்பர், Adamant and பார்வதி டாமினன்ட். நான் சொல்றதுதான் சரின்ற டைப். சில பேர் சொல்லுவாங்க செட் ஆகும் செட் ஆகாது. இது தாண்டி இது எவ்வளவு தெரியுமா, இவங்க இந்த ஷோக்கு இல்ல இந்த யூனிவர்ஸ்க்கே செட் ஆகாத ரெண்டு பேரு. சரியா? நம்ம பாக்கும்போதே டேய் நீங்க காதல நீங்க ஃப்ரெண்டா கூட டிராவல் பண்ண முடியாதுடா அப்படின்ற கேரக்டர் தான் இவங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேருமே ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா இன்ஜெக்ட் பண்ணி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வாட் ஷி ரியாக்டட் ஃபார் த ஷோ இஸ் ஃபேர் எனஃப் ஃபார் டு மேக் பாரு டு ரீடைன் எனர்ஜி. இன்னைக்கு கமருதீனை வெளுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கு. அவங்க அம்மாவோட அவங்க கில்ட்டு உனக்கு கில்ட்டில் போடக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் விளக்கமாத்தில் கூட அடிச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஷோக்குள்ளே வச்சு எதுவும் பண்ண வேணாம். டாப் 5க்குள்ள யார் வருவா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வினோத், பார்வதி, விக்ரம், சபரி, சுபிக்ஷா. அரோராக்கு பெட்டியை எடுக்காமல் போயிட்டானா இட்ஸ் ஃபைன், ஷி வில் பி கண்டிப்பாக டாப் 5க்குள்ள வந்துடுவா. பணப்பெட்டி எடுக்கிறதுக்காக தான் சாண்ட்ரா உள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. பணப்பெட்டி எடுக்கிறதுக்காக தான் சாண்ட்ரா அண்ட் அரோரா அண்ட் சுபிக்ஷா இவங்க 3 பேரையும் எடுக்காங்க. அதை எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஏதாவது ஒரு கேமை கொண்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி எடுக்க வைக்கணும்னு அந்த ஒரு பர்பஸ்க்காக தான். இல்லைனா கனியெல்லாம் அன்ஃபேர் எவிக்ஷன் தானே. கனியை எதுக்காக எவிக் பண்ணோம்? அப்போ இப்போ எப்படி ஒருத்தவங்க தோணலை, அப்போ சாண்ட்ரா இருக்கலாம் கனி இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏன்டா கனி இருக்கவே கூடாதுன்ற ஒரு நேரம் இருந்தது, அப்போ எவனுமே எடுக்கலை. கனி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நேரம் இருந்தது, நீங்கள் இப்போ பார்த்து பெல் அடிக்கிறீங்க. ஆக்சுவலி கம்ருத்தின் கேரக்டரும் அப்படிதானே சார் இருக்கு. ஒரு ஷார்ட் டெம்பர், சேரை உடைக்கிறது, மைக்க பிக்கிறது. அது மட்டும் இல்ல, கம்ருத்தின் என்ன பண்ணாருன்னா ஆதிரை, திவ்யா இவங்க கிட்ட எல்லாம் சண்டைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பயங்கர ரூடா ஒரு பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, அரகண்டா பிஹேவ் பண்றது, இதெல்லாம் பண்ணாரு. அதை வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க பார்வதி. அப்போ பேபி நீ வா அப்படின்ற மாதிரி, சரி நீ விடு நீ வா அப்படின்ற மாதிரி அப்படியே பொத்தி பொத்தி கூட்டு போறாங்க. ஆனா நேத்து கம்ருத்தினோட அந்த அரகன்ஸை அதிகமாகும் போது அழுகுறாங்க. மொத்த பிக் பாஸ் வீடும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுது, சரி 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 சரின்னு. ஆனா அதே பார்வதி மத்த ஆதிரைக்கோ திவ்யாவுக்கோ கம்ருத்தின் சண்டை போடும்போது கூட நிக்கல. காரணம் என்ன தெரியும்? இதுவே ஃபேக்கா இருக்குல்ல, அதான் இல்ல செல்ஃபிஷாவும் இருக்கு. இல்ல ரெண்டு விஷயமும் இருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு டைம்ல விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், நீங்க சண்டை போடும்போது ஏன் யாரும் கிட்டக்கே வரதில்லை தெரியுமா? உங்ககிட்ட பேசுறதே அசிங்கம்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் யாருமே உங்க கிட்டக்க வர்றதில்லைன்னு. அதை அவனுக்கு ரியலைஸ் பண்ணி ஒரு மாதிரி தன்னை ரிஃபார்ம் பண்ணி மறுபடியும் வரும்போது இப்போ மறுபடியும் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அவன் வந்து ஒரு விமனை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, நாட் அலோன் பார்வதி, எனி ஒன் இந்த ஹவுஸு, அதுக்கப்புறம் ஃபியூ மென்ஸ், அந்த ஹேண்ட்லிங்கில் நேற்று பார்வதிக்கும் போது எங்களுக்கு பார்வதி பிடிக்காது தான், பேய் தான், ஆனால் அவனோட மோசமானவன் நீன்னு தான் எல்லோரும் பார்வதிக்கிட்ட போயிட்டாங்க. இல்லைனா பார்வதிக்கு எதுக்கு போய் சேர்றோம், உனக்கு தேவை தான், நீ போய் பண்ணலை இவங்கிட்ட, அதுவும் இவங்கிட்ட அப்படின்னு யார் வேணாலும் இருக்கலாம். See, the minute when this happened, immediately it started reflecting அப்படின்னா it is all just because of Kamruddin. He wants to clear his air. நீ வந்து உன் தேவைக்கு என்னை பயன்படுத்திக்கிட்ட அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஒரு பொண்ணை காமிச்சிடலான்னு நேற்று அவன் ட்ரை பண்ணான். அவனோட இன்டென்ஷன் அதுதான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். அது இல்லை, நீ குவாய்ட் நேச்சுரல் தானேங்க. இப்போ நான் வந்து ஆரம்பித்தேன்னா நீங்கள் எனக்கு கவுண்டர் அப்படி தானே கொடுத்தாகணும். என்னங்க நீங்கள் தானேங்க கேட்டீங்க அப்படின்னு இந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லிட்டேன். நீங்கள் கேட்டதுனால தான் சொன்னேன், சும்மா இருந்தால் நானாவா சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறது தான் இந்த சண்டை. நீ வந்து நீ ஏன் என் மேலே இப்படி கை வச்ச அப்படின்னு அவன் வந்து கேட்டிருந்தான்னா, நீ தான் என்னது நீ இப்படி திடீர்னு இப்படி வந்து பேசுகிற, என் மேலே ஏன் கை வச்சேன்னு, அப்போ நமக்குள்ள ஒன்றுமே இல்லையா அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள் சொல்லாமல் இருந்ததுனால தான் அது அடுத்தடுத்த லெவலுக்கு போகுது. When she knows to avoid cut so many people in that house, why not Kamruddin? But she encouraged, entertained. அதுக்காக தான் இப்போ உட்காந்து அடி வாங்குறது, அடி மேலே அடியாக வாங்குறது. இப்போ அடி வாங்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கே அந்த சென்ஸ் இருக்குல்ல, ஐயோ நாம் இவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நாம் போய் இந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சு பேசினா நம்மளை கலாய்ச்சிருவாங்க, அதனால் பேசக்கூடாதுன்னு நினைக்கும் போது இவன் அதையே பாயிண்ட்டாக எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கானே, இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதில் அந்த பொண்ணு ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க்குள்ளே போய் மாட்டிச்சு. பட் வாட் டு டூ, கான்ட் ஹெல்ப், இட்ஸ் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். மாட்டிக்கிட்டா. உள்ளேயே பிஆர் வச்சு இவ்வளோ ரூபாய் லேக்ஸில் செலவு பண்ணி வெளியில் பிஆருக்கு கொடுத்து தான் அவங்க ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஃபேமஸ் ஆக்கிக்கிறாங்க, ஓட் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மை? என்கிட்ட கொடுத்த 3.5 lakhs போக எவ்வளோ உண்மைன்னு தெரியல எனக்கு. இல்லை இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களா இப்போ பாருக்கு பிஆர் நான்றாங்க, சரிங்களா? அப்போ நான் வாங்கின 3.5 lakhs அப்புறம் தான் தெரியுது, ஓ எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு போயிருக்கேன் அந்த பொண்ணு. எங்க இந்த பிஆர் அவர் 3.5 lakhs கரெக்டா சொல்றாரு, அக்யூரேட்டா. இந்த 2 lakhsல கமருதீன் சொல்லலாம்ல, சரி நாங்க 2 பேருக்கும் பண்ணோம். ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, 2 பேருக்கும் நாங்க ப்ரோமோட் பண்ணிட்டோம். உண்மையா அக்செப்ட் பண்றீங்க சார்? ஜஸ்ட் கிடிங்.
ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா திஸ் பிஆர் அண்ட் ஆல் கான் டூ எனி திங் திஸ் ஷோ. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பிஆரால் ஒன்று நீங்கள் நினச்சவங்களே உங்களால் எலிமினேட் பண்ண முடியல. பிஆர் வச்சு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நாமினேட் பண்ணுற அவங்களாலையும் முடியாது, ஓட்டு போடுற உங்களாலையும் முடியாது. அந்த ஷோவில் பிக் பாஸ் டீம் நினைக்கிறது தான் நடக்கும். வேற என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க. பிக் பாஸ் டீம் அவ்வளோதான். யார் டீம் பெருசு? அதுவும் இல்லாமல் இன்னொன்று தெரிஞ்சுங்களா, அந்த பிஆர் டீமே விஜய் டிவி தாங்க. நல்லா யோசிப்பாங்க. விஜய் சேது அரோராக்காக விஜய் சேதுபதி ஆடுறார், திவ்யாக்காக விஜய் சேதுபதி ஆடுறார், சாண்ட்ராக்காக விஜய் சேதுபதி ஆடுறார், விக்ரம்காக விஜய் சேதுபதி ஆடுறார். விஜய் சேதுபதி விஜய் டிவியை வச்சு எத்தனை பேர் காப்பாற்றிட்டு இருக்காரு தெரியுங்களா? ஸோ இந்த கேமே பயங்கரமாக ஒரு பிஆர். அதிகமான பெய்டு பிஆர் யாருன்னா விஜய் சேதுபதி சார் தான். ஒரு 3 வாரம் 4 வாரம் தொடர்ந்து விக்ரம்க்கு ஒரு அநியாயம் நடந்ததுன்னா தட்டி கேட்கறதுக்குனே ஒரு வீக்கெண்ட் ஷோ நடக்குது. விக்ரம் அதில் பேச மாட்டார். அதே மாதிரி அரோராவை வந்து இன்னும் அவ்வளோதான். போன வாரம்லாம் நடந்ததை பார்த்தா கை பிடிச்சோமா, வாமா கண்ணா, வா வா வா, செகண்ட் வந்துடல, வா வா புடி அப்படின்னு. பாசம் இதான் சொல்கிறேன். பிரீமியம் சப்ஸ்கிரைபர் இருக்கலாம், யார் தெரியும்? தெரியலையே. அந்த சேனல் மேலேயே எனக்கு அந்த டவுட்டில் தான் இருக்குது. எல்லாரும் என்ன சப்ஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கீங்க? யாரை கேட்டாலும் யாரெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கீங்கன்றதான் என் கேள்வி. அந்த பொண்ணு 50 நாள் என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு அப்போ தெரியல, இப்போ தெரியுது. என்னடா, அதான் வேல்யூடு ப்ரீமியம் பேக்கேஜ் 80x90 அதான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஓகே, ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் எதுக்கு? சரி, அவர் பாருங்க, போன வாரத்துலலாம் மெனு எடுத்துக்கிறாரு. அரோரா வேற என்னமா சாப்பிட வேணும் அப்படின்னு. சரி, ஓகே. டைட்டில் வின்னர் இவங்க தான் வருவாங்க அப்படின்னா 2 பேர் தான். எய்தர் வினோத் வின்னர் பாரு ரன்னர், ஆர் பாரு வின்னர் வினோத் ரன்னர். ஹாப்பி நியூ இயர் சார். இங்கே ஒரு நல்லவன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த நம்பிக்கையோட புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடலாம். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.